ஹலோ ஆல் வணக்கம் பீடா வெல்கம் டு த ஷோ. இந்தியா வந்து வைப் அவுட் பண்ணிட்டு ஸ்ரீலங்காவை T20 சீரீஸ்ல அடுத்து ஓடிஐ சீரீஸ்க்கு போறாங்க. எங்க அப்படின்னா கொலம்போ பிரேமதாசா. 90s இருந்து எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு பயங்கரமா அந்த இதெல்லாம் ஊதிக்கிட்டு ட்ரம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு ரொம்ப லவுடா மியூசிக் ப்ளே பண்ணிட்டு ஒரு பயங்கர ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். அந்த காலத்துல நல்ல டெண்டுல்கர் கங்குலிலாம் 252 ஃபார் நோலாஸ்லாம் ஓடிஐல அடிச்ச அந்த கிரவுண்ட் தானே பீடா? அதே கிரவுண்டு தான். அதே கிரவுண்ட்ல தான் இப்ப ரோஹித் சர்மா, கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல், புதுசா வந்திருக்க ஹர்ஷித் ராணான்னு பல பெரிய கும்பலே காத்துட்டு இருக்கு. இந்த மேட்சை பத்தி, இந்த சீரீஸை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஸ்ரீலங்கா ஹாஸ் டு கம் பேக். அது எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த ஸ்கோர் லைன் 3 நீட் அப்படின்னு உங்களுக்கு T20ல இருந்தது. போன மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோத்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச் ஹானஸ்ட் வி ஆர் இந்தியன் சப்போர்ட்டர்ஸ். டக்கர் லூயிஸ் 8 ஓவர்ல 78 வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் 14 overs 140 ஃபார் 9 wickets அண்ட் ஸ்டில் இன் கோர்ஸ் டு வின் ஈவன் தோ இட்ஸ் கோயிங் டு பி டஃப். இப்ப நீங்க வாட் எவர் இட் இஸ், நம்ம இந்த மாதிரி எவ்வளவு எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் the bottom line, they suffered a whitewash at home. அதுதான் ஹானஸ்டி. அப்படிங்கும்போது they have to turn the tables around. இங்கேயும் பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் வெரி சிமிலரா இருக்கும். கடைசி 10 மேட்ச் போவோம். கடைசி 10 மேட்ச் பாத்தீங்கன்னா டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 5 ஜெயிச்சிருக்காங்க. டீம் பேட்டிங் செகண்டும் 5 ஜெயிச்சிருக்காங்க. 50-50% ஈக்குவல் ரேட் ஆஃப் சக்சஸ் பர்சன்டேஜ். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 375 ஃபார் 5 இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா 2017ல. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 301 ஆல் அவுட் ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா 1998ல. ஒன்லி ட்வைஸ் 300 ஆர் மோர் ஹஸ் பீன் ஸ்கோர்ட், போத் எண்டிங் அப் இன் லூசிங் காஸ் இன் செகண்ட் இன்னிங்ஸ். ஹிஸ்டரி ஆஃப் கொலம்போல ரெண்டே ரெண்டு தடவை தான் உங்களுக்கு 300+ அடிச்சிருக்காங்க. கேப்டன் வின் பண்ணிட்டு பி ஆர் கோயிங் டு போல் ஃபர்ஸ்ட் அப்படின்ற சம்பவத்தையும் நீங்க பார்க்க தான் போறீங்க. அது ரெண்டு கேப்டனும் அதே பண்ணுவாங்க, அவங்களும் அதே பண்ணுவாங்க, ஸ்ரீலங்கா லோக்கல் ஆளுங்களும் அதே பண்ணுவாங்க. இப்ப கடைசி 10 மேட்ச்ல பாருங்க, ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 224, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 216. பேஸ் பவுலர்ஸோட எக்கானமி 4.72, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 4.16. பேஸ் பவுலர்ஸ் 52% ஆஃப் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க, ஸ்பின்னர்ஸ் 48% ஆஃப் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. இப்ப இன்னொரு பிரேக்கப் கொடுக்குற பாருங்க, பவர் பிளேல பேஸ் பவுலர்ஸ் 87% ஆஃப் விக்கெட்ஸ், மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் 66% ஆஃப் விக்கெட்ஸ், தட் இஸ் 11-40. டெத் ஓவர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா பேஸ் பவுலர்ஸ் 53%, ஸ்பின்னர்ஸ் 47%. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 10-12 ஓவர்ல தான் அங்க இங்க பால் அப்படி இப்படி போகும். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட நீங்க மினிமம் ஒரு 28 ல இருந்து 32 ஓவர் வரைக்கும் ஸ்பின் போட்டே ஆகணும் இங்க. இன்னும் பாருங்க, இது இப்பதான் சொல்லி முடிச்சேன். இப்ப இன்னொரு ஸ்டாட் கொடுக்குற பாருங்க. டீம் வின்னிங் த டாஸ் ஆஃப் ஃபீல்டட் 7 out of 10 டைம்ஸ். கடைசியில team batting first scores 270 plus on average. They don't lose more than 2 wickets in the middle overs. The crucial period 11 to 40 தான். Team which scores more runs in the middle overs 11 to 40 have won 80% of the matches. Spinners ஓட economy power play 7.16, after power play 3.92. 92 dot balls have on average both the innings in the middle overs. அந்த ஃபேஸ்ல தான் பால் சாப்பிட்டானா கஷ்டப்படணும். எப்படி ஒன்ஸ் அண்ட் டூஸ் நீங்க ரொட்டேட் பண்றீங்களோ, தட் இஸ் கோயிங் டு பி தி கீ திங் ஹியர். 280ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் வின்னிங் ஸ்கோர். என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல அடிக்கணும். இங்கேயும் அதே தான் தியரி. 2 விக்கெட் போனாலும் 60 ரன்ஸ் வந்துடணும். 11 to 20ல அப்படியே நியூட்ரல் கியர் 70 ஃபார் 1, லெஸ் தென் 5 அன் ஓவர் 130 ஃபார் 3, 25 ஓவர். 26 ஃபார் 40லையும் நியூட்ரல் கியர் 75 ஃபார் 1, 40 ஓவர்ல 205 ஃபார் 4. கடைசி உங்களுக்கு அந்த 11 to 50ல 4 விக்கெட் இருந்ததுன்னா ஒரு 75 ஃபார் 4 வந்துடும். டேக்ஸ் யூ டு 280. 280 அடிச்சு நீங்க தோத்தீங்கன்னா யூ டு பிளேம் யுவர் போலிங். ஏன்னா 280 இஸ் a massive ஸ்கோர். பெரிய கிரவுண்டு, அவ்வளவு லைட்னிங் ஃபாஸ்டாகவும் போகாது. பவுண்டரிஸ் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் மிடில் ஓவர்ஸ்ல. இந்தியாவோட பிளேயிங் லெவல் எப்படி போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா இஸ் கோயிங் டு ஓபன் வித் கில், ஃபாலோட் பை கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ரிஷப் பண்ட், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஹர்ஷதீப் சிங், முகமது சிராஜ். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ராணாவோட டெபு இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் தோ இட்ஸ் கோயிங் டு பி a toss up between கலீல் அண்ட் ஹர்ஷித், ஐ திங்க் ஹர்ஷித் ராணா will make his debut. வெளியில பாத்தீங்கன்னா சிவம் தூபே இருக்காரு. 50 ஓவர்ஸ் மேட்சும் போது ஒரு போலிங் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குன்னு தெரியாததுனால வெளியில இருப்பாரு. இன்னொன்னு, இப்ப உங்களுக்கு ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், கோலி எல்லாம் வந்தப்பறம் ரியான் பராக்கு அன்பார்ச்சுனேட்டா
அங்க இடம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்லைன்னா கேஎல் ராகுல உட்காத்தி வச்சுட்டு பண்ட்டு கீப் பண்றதுனால பராக் ஆடணும், அதை பண்ண மாட்டாங்க. அனதர் ரிசர்வ் இஸ் கோயிங் டு பி வாஷிங்டன் சுந்தர். ஏன்னா அக்ஷர் பட்டேல் இஸ் கோயிங் டு பி ஆட்டோமேட்டிக் சாய்ஸ். குல்தீப் யாதவா வாஷிங்டன் சுந்தர் ஆனா 50 ஓவர்ஸ் மேட்சிங்கும் போது நீங்க அட்டாக்கிங் ஸ்பின்னர் அட் ஒன் எண்ட்ன்றதுனால குல்தீப் வில் பிளே. இப்போ ஸ்ரீலங்காவோட பிளேயிங்ல வந்து சரி, பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த கலீல் அகமது ஆடுவாரா நேற்று நடந்த சம்பவத்துக்கு பிறகும்? இல்ல, நான் தான் சொன்னேனே உங்களுக்கு, நேத்து ஒரு கோவத்துல நான் சொன்னேன். ஏன்னா அந்த கேம் அவேர்னஸ் வந்து ஜீரோ. அந்த சுச்சுவேஷன்ல கேம் அவேர்னஸ் ஜீரோ. அந்த மாதிரி அது தட் would have costed the game. Okay, costed the gameனாலும் 2-1 இந்தியா ஜெயிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் தட் இஸ் வேர் இஃப் யூ வாண்ட் டு ரியலி புஷ் யுவர் செல்ஃப் ஃபார் T20 வேர்ல்ட் கப். நான் the கேம் அவேர்னஸ் இஸ் நாட் கோயிங் டு டேக் யூ எனிவேர். அதுக்காக நான் சொல்லல. இது டாஸ் அப் பிட்வீன் ஹர்ஷித் ராணா அண்ட் கலீல பார்த்திருக்காங்க. இது இருக்கும் ஜிம்பாப்வேலையும் சான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு எடுத்துன்னு வந்திருக்காங்க வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே. ஒரு ஷார்ப்பான பவுலர் என்ன பண்றாருன்றதுனால ஹர்ஷித் ராணாக்கு சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்ற வழிய நாட் ரியலி பிகாஸ் ஆஃப் தட் 18th ஓவர் போல் பை கலீல் அப்படி நான் யோசிக்கிறேன். இல்ல ஒரு லெஃப்ட் ஆர்மர் வெரைட்டி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஆடுறதா இருந்தா கலீல் ஆடுவாங்க ஒழிய மத்த 3 பேருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆடுறதுக்கான சான்சஸ் கம்மி. இப்போ நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலி லெட் அஸ் கோ டு ஸ்ரீலங்கா. இப்போ ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா பத்தும் நிசாக்கா, குஷால் மெண்டிஸ், Avishka Fernando will bat number 3. Sadira Samaravikrama at 4. Kamindu Mendis at 5. Charit Tasalanka at 6. Vanindu Azaranga, Deekshana, Patirana, Asita Fernando, and Dilshan Madhushanka. வெளியில யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா the batsman who can bowl ஜனித் லியனகே அவர் வெளியில இருப்பாரு. இந்த துனித் வெள்ளலகே அன்பார்ச்சுனேட்லி உள்ள வர முடியாது அசரங்கா இருக்கிறதுனால. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா சாமிக்கா கருணரத்னே. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விக்ரமசிங்கேவே நான் எடுத்துட்டு வந்திருப்பேன். ஐ ரியலி லைக் ஹிம். கொஞ்சம் பிக்காவும் போடுவாரு, லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் வேற. பட் சாமிக்கா கருணரத்னே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஐ டோன்ட் சி இம் ஃபைண்டிங் எ பிளேஸ். ஏன்னா அசிதா பெர்னாண்டோ ஆடி ஆனும், மதுஷாங்கா ஜெனுவின் விக்கெட் டேக்கரு, பத்திரானா என்ன சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த நிஷான் மதுஷ்கா அவரும் ஆட மாட்டாரு. இன்னும் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அகிலா தனஞ்சயா அவருக்கும் ஆடுறதுக்கு சான்ஸ் கிடையாது. இப்ப பிரேக்கப் பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல 60 for 2 அதை பண்றதுக்கு ரோஹித் கில்லாலையும் பண்ண முடியும், பத்தும் நிசாங்கா குஷால் மெண்டிஸாலையும் பண்ண முடியும். அதனால வந்து பெருசா வந்து எட்ஜ் எந்த டீமுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பேட்டிங் லைன் 11 to 40 இந்த பியூட்டிஃபுல்லா ஆடி 205 to 210 40 ஓவர்ல எடுத்துன்னு போற கிளாஸ் யாருக்கு இருக்கு? விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல், பண்ட் ஃபாலோட் பை அக்ஷர். இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல். இங்க பாத்தீங்கன்னா ஐ ரேட் இம் வெல். அவிஷ்கா பெர்னாண்டோ, சதீரா சமர விக்ரமா இஸ் a very good player. Kamindu Mendis is a okay player. Charik Tasalanka is also a good player. Kasaranga can bat. அதுக்கப்புறம் no one can batன்றதுனால அந்த எட்ஜம் டெஃபினட்டா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் கண்ட்ரோல் பண்ற சீம் போலிங் அட்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ வுட் டெஃபினெட்லி ரேட் தில்ஷான் மதுஷாங்கா வெரி குட், அசிதா பெர்னாண்டோ வெரி குட். தீக்ஷானாவை கண்டிப்பா ஒரு பவர் பிளே இதுன்றதுனால தீக்ஷானா காமிந்து மெண்டிஸ் போலிங்கும் போடுவாருன்றதுனால தீக்ஷானா ஒரு 3-4 ஓவர் போடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹர்ஷித் ராணா ஆர் கலீல ஃபாலோட் பை ஹர்ஷதீப் சிங் யூஸ் அ வெரி குட் ஃபார்ம், முகமது சிராஜ் யூஸ் வெரி குட் ஃபார்ம் அப்படிங்கும் போது இங்கேயும் பெருசா எட்ஜ் கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் இஸ் கிளாஸ் ஆஃப் இஸ் ஓன், அக்ஷர் பட்டேல் கிளாஸ் ஆஃப் இஸ் சாரி அக்ஷர் பட்டேல் இஸ் ஆல்சோ கிளாஸ் ஆஃப் இஸ் ஓன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கை சுத்தத்துக்கு ஆள் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா நோ மேட்டர் வாட் வனிந்து அசரங்கா இஸ் ஜெனுவன் விக்கெட் டேக்கர். தீக்ஷானா விக்கெட் டேக்கர் இல்லைனாலும் டெஃபினட்டா ஐ கேன் கம் அண்ட் கான்ட்ரிபியூட் டு த பால். அண்ட் தென் காமிந்து மெண்டிஸ் கேன் ஆல்சோ போல் போத் ஆஃப் ஸ்பின் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அப்படின்றதுனால clearly because of Kuldeep Yadav's wicket taking ability, I still feel India has got a little edge here. So definitely India will go with the edge of 56-44. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பேடா 3-3 தோத்துருக்காங்க, இப்ப ரிசல்ட் மாற சான்ஸ் இருக்குன்றீங்களா? இல்ல 100% ஒத்துக்கிறேன். இந்தியா தான் ஜெயிப்பாங்க பீடா. இந்த டீம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. நீங்க சொன்னீங்களே அவரு சமிகா கருணரத்னே, இந்த ஸ்ரீலங்கன் ஹர்திக் பாண்டியான்னு சொல்லுவாங்க, அவரையெல்லாம் வெளியே தான் உட்காடுறாரு. அதே மாதிரி நம்ம பெரியவரை விட்டுட்டீங்களே தாஷுன் சனக்கா. ஸோ அவர் இந்த ஸ்குவாட்ல மாதிரி இல்ல சார், ஸ்குவாட்ல இல்ல அதுதான் அவர். அதுதான் அதுதான் அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தர் வந்து ஸ்குவாட்ல இருக்காரு, வெளியே உட்கார போறாரு, இன்னொருத்தர் ஸ்குவாட்லே இல்ல. இருந்தாலும் ஸ்ரீலங்காவுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு தான் நானும் நினைக்கிறேன். அந்த நோட் ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? இப்ப ஃபேண்டசின்னு பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கும் போது 3 பேரை விடவே விடாதீங்க. அக்ஷர் பட்டேல் டபுள் டியூட்டி,
இந்த மாதிரி ஒரு பிச்சில் ஒரு பேட்டிங் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. விடாதீங்க. வனிந்து ஹசரங்கா 10 ஓவர் எப்படி விக்கெட் எடுத்துருவாரு. ரன் கொடுத்தாலும் ஈவன் தோ இஸ் நாட் ஸ்கோரிங் ரன்ஸ், he will also going to bat at number 7. அவரையும் விடாதீங்க. டபுள் டியூட்டி. குல்தீப் யாதவ் நான் இவ்வளவு சொல்லிட்டேன். இந்த மாதிரி அவரு எட்ஜ் இந்தியாவுக்கு இந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுக்கு காரணமே குல்தீப் யாதவ்னு சொல்லும் போது குல்தீப் யாதவ் விடாதீங்க. அதுக்கப்புறம் 2 பேட்ஸ்மேன் நான் எடுக்கிறேன், விராட் கோலி அண்ட் KL ராகுல். ஸோ என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா விராட் கோலி, KL ராகுல், அக்ஷர் பட்டேல், வனிந்து ஹசரங்கா அண்ட் குல்தீப் யாதவ். நீங்க வழக்கம்படி 10 நிசாங்காவோட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆரம்பிச்சிருவோம். 10 நிசாங்கா, குசால் மெண்டிஸ் 2 பேரையும் நான் எடுக்கிறேன். இந்த பக்கம் ரோஹித் சர்மாவை எடுக்கிறேன் 3. தீக்ஷானா நீங்க எடுக்கல? இல்ல தீக்ஷானா நான் எடுக்கிறேன். கொஞ்சம் டிஃபென்சிவா போட்டாலும் ஒரு 2 விக்கெட் எடுப்பாரு அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. தீக்ஷானா, ரோஹித் சர்மா, நிசாங்கா, குசால் மெண்டிஸ். கடைசியா இந்த சைட்ல இருந்து யாரை எடுக்கலாம்? குல்தீப் நீங்க எடுத்துட்டீங்கல்ல, குல்தீப் அக்சர் 2 பேரையும் நீங்க எடுத்துட்டீங்க. அவங்க தான் விக்கெட் எடுக்க போறாங்க. சரி, இந்த கலீல், ஹர்ஷித் ராணா 2 பேர்ல யார் ஆடுறாங்களோ அந்த பவுலர் நான் எடுப்பேன். டெத்லையும் போடுவாங்க. 1-2 ஓசி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதான் என்னுடைய பிக் ஸ்பீடா. ஸோ நம்ம இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்க அனாலிசிஸ் கிளீனாக கொடுத்துட்டீங்க. ஃபேண்டசியும் பிக் பண்ணிட்டோம். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? ஸ்ரீலங்கா என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் எப்படி பயப்படுவாங்கன்னா, பெரிய பேரு ரோஹித் சர்மா, விராட் கோலி, KL ராகுல். இப்ப இவங்க கிட்ட வந்து 260 270 அடிச்சா, 270ன்றது நல்ல பெர்ஃபார்மன்ஸ். 270 அடிச்சா நம்மளால டிஃபெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எப்போ உங்க மனசுல வருதோ நீங்க ஜெயிக்க முடியாது. என்னைக்குமே வந்து கிரிக்கெட்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் பாருங்க. whenever I give a ஸ்பீச், ஒரு மோட்டிவேஷனல் டாக் அப்படிதான் சொல்லுவேன். ஓ அந்த டீம்ல அவர் இருக்காங்க இவர் இருக்காங்க, அதனால என்னோட டெசிஷனை நான் மாத்துறேன், கண்டிஷன்ஸ் அகைன்ஸ்டா நான் போனேன்னா நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த கண்டிஷன் என்ன சொல்லுது, 280 இஸ் கோயிங் டு பி மேட்ச் வினிங் ஸ்கோர் அப்படிங்கும்போது அடுத்த பக்கம் யார் இருக்காங்கலாம் யோசிக்காதீங்க. பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் கெட் டு 280, half of the job is done. அதுக்கப்புறம் போலிங் ஃப்ரண்ட்ல உங்களால டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா 2 ரீசன். ஒன்னு, யூ ஹவ் நாட் போல்ட் வெல். ரெண்டாவது, த ஆப்பரன்ஸ் ஆர் டூ குட். த ஆப்பரன்ஸ் ஆர் டூ குட் அப்படிங்கும்போது இப்ப நமீபியாவும் ஆஸ்திரேலியாவும் ஆடுது அப்படின்னா ஆஸ்திரேலியா டூ கூட ஆப்பரன்ஸ். அதை நீங்க வந்து ஜஸ்ட் கெனாட் கோ அகேன்ஸ்ட் தட் ஸ்டேட்மெண்ட். அப்படிங்கும்போது அதுக்காக கண்டிஷன்ஸுக்கு அகேன்ஸ்டா போகாதீங்க. இப்ப இப்ப இந்தியாவை நீங்க உள்ள போட்டீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் மில்க் பண்ற ஆளுங்க இருக்காங்க. இறங்கி 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 பண்ட்டும் நல்லா ஆடுவாரு, பின்னாடி அக்ஷர் பட்டேலும் நல்லா ஆடுவாரு, ஸ்ரேயாஸ் ஐயரும் ஸ்பின் இறங்குவாரு, ராகுலும் இறங்குவாரு, கோலியும் இறங்குவாரு, கில்லும் இறங்குவாரு, ரோஹித் சர்மாவும் இறங்குவாரு. அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? இட் டசன்ட் மீன் தட் இஃப் யூ புட் தம் இன். இப்ப அவங்க 280 தான் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வின்னிங் ஸ்கோர் 280 அடிக்கிறாங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி, பர்டிகுலர்லி த பேட்டிங் லைன் வாட் யூ காட். இப்ப சதீரா சமரபிக்ரவால நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். இந்த வேர்ல்ட் கப் போது நிறைய சொல்லியிருக்கேன். எத்தனை ஓடிஐ ஆடி இருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவிஷ்கா பெர்னாண்டோ ஹையா ரேட் பண்ணுவேன். எவ்வளவு ஓடிஐ ஆடி இருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒவ்வொன்னா வரம் பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா காமிந்து மெண்டிஸ் எத்தனை ஓடி ஆடி இருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்ப 10 நிசாங்காவும் குஷால் மெண்டிஸ் தான் திருப்பியும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். வெரி எக்ஸ்பீரியன்ஸ்னா குஷால் மெண்டிஸ். சரித்த சலங்கா வந்து டீசென்டா ஆடி இருக்காரு, நிறைய ஓடிஎஸ் ஆடி இருக்காரு, வெரி குட் பிளேயர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசரங்கா, தீக்ஷனா, பத்திரனா, அசித்தா பெர்னாண்டோ, தில்ஷான் மதுஷாங்காங்க. இது மிகப்பெரிய கேம்பிள். நீங்க டாஸ் பண்ணி போலிங் போடுறது. ஈவன் இஃப் யூ ரெஸ்ட்ரிக்ட் இந்தியா டு 250, still you have a chance that you are going to choke the chase-ன்றதுனால they have to win the toss, they have to bat first. இப்ப இந்தியாவோட கேஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்தியா has to win the toss and bat first. பாப்போம் எப்படி என்ன நடக்குது. இந்த நெகட்டிவ் மைண்ட் செட் தூக்கி போட்டுட்டு ஓகே T20 series is over, I'm going to start afresh, I'm going to start on a winning note இந்த பாசிட்டிவா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்து 280 போட்டாங்கன்னா போர்ட்ல match is going to be very very interesting. Let us see how exactly the story unfolds until we come back and entertain you for the first ODI match review between India and Sri Lanka at Premadasa Stadium. Thanks a lot and bye bye.